2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சந்தித்த தோல்விதான் அந்த கட்சியின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அரசியல் அதிர்ச்சிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி மக்கள் மத்தியில் தோல்வியை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் எதிர்கட்சி வரிசையில் அமர வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டது. இதற்கு முன்பு திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற தோல்விகளை பார்த்துள்ளது. அவ்வளவு ஏன் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத நிலைக்கு தள்ளப்பட்டது திமுக. கலைஞர் கருணாநிதியை வீழ்த்தி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்த விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரான வரலாறும் அரங்கேறியது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் இருக்கும் என்று திமுகவினர் எதிர்பார்த்த நிலையில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் ஜெயலலிதா. இப்படி படுமோசமான தோல்வியையும் தொடர் தோல்வியையும் திமுக சந்தித்து மீண்டு எழுந்திருக்கிறது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வியை திமுகவினர் மட்டுமல்ல, அரசியல் களத்தில் யாருமே எதிர்பார்க்கவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. திமுக தாவேகாவை குறைத்து மதிப்பிட்டு விட்டது. வழக்கமான பாஜக எதிர்ப்பு திமுகவிற்கு இந்த முறை கை கொடுக்கவில்லை. திமுக கூட்டணி கட்சிகள் ஸ்டாலினுடன் இணக்கமாக இல்லை. இப்படி தேர்தல் தோல்விக்கு பிறகு பலரும் பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே போனாலும் தோல்விக்கு பிறகு திமுக செய்த முதல் விஷயம் தொண்டர்களிடம் கருத்து கேட்பது என்று முடிவெடுத்ததுதான். தோல்விக்கான உண்மையான காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும் என்று அறிவித்து தமிழகம் முழுவதும் கலாய்வு நடத்த சிறப்பு குழுவை அமைத்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். பொதுவாக தேர்தல் தோல்விக்கு பிறகு கூட்டங்கள் நடக்கும், ஆலோசனைகள் நடைபெறும். ஆனால் திமுக எடுத்த இந்த முடிவு கொஞ்சம் வித்தியாசமானது. காரணம், தலைமை அலுவலகத்தில் அமர்ந்து கொண்டு அறிக்கை கேட்பதற்கு பதிலாக நேரடியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று தொண்டர்களிடமே கருத்து கேட்க முடிவு செய்யப்பட்டது. அதற்காக 36 பேர் கொண்ட சிறப்பு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் பிரிக்கப்பட்டனர். ஒவ்வொரு குழுவிற்கும் குறிப்பிட்ட தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த ஆய்வில் மிக முக்கியமான ஒரு விதிமுறையும் இருந்தது. மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள் அல்லது தொகுதி பார்வையாளர்கள் முன்னிலையில் கருத்து கேட்கக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டது. அதாவது ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூராட்சி நிர்வாகிகள், அடிமட்ட தொண்டர்கள் ஆகியோரிடம் யாருடைய அழுத்தமும் இல்லாமல் தனித்தனியாக கருத்துக்கள் பெற வேண்டும் என்பதுதான். இதன் மூலம் உண்மையான நிலவரத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்று அக்கட்சியின் தலைமை நம்பியது. பல வாரங்கள் நீடித்த இந்த கள ஆய்வின் அறிக்கை ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த அறிக்கைக்கு பிறகு திமுகவில் களையெடுப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கட்சி வட்டாரங்களில் வெளியான தகவல்களின்படி பெரும்பாலான தொகுதிகளில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் மீதே அதிகமான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. பெரும்பாலும் அவர்கள் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மக்களை சந்திக்கவே இல்லை, கட்சிக்குள் ஒருங்கிணைப்பு கிடையாது, அடிமட்ட தொண்டர்களுக்கு மதிப்பளிக்கப்படவில்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக மாவட்ட செயலாளர்கள் சிலரின் செயல்பாடுகளால் தான் கட்சி பாதிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதிக அளவில் பதிவானதாக தகவல்கள் வெளியாகின. அது மட்டுமல்ல, தற்போது இருக்கக்கூடிய அமைப்பு முறையிலும் மாற்றம் தேவை என்ற பரிந்துரையும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. தற்போது ஒரு மாவட்ட செயலாளர் பல சட்டமன்ற தொகுதிகளை கவனித்து வருகிறார். ஆனால் இனிமேல் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை மட்டுமே நியமனம் செய்ய வேண்டும் என்ற பரிந்துரை அந்த அறிக்கையில் வழங்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் நிர்வாகத்தை இன்னும் வலுப்படுத்த முடியும் என்பது ஆய்வுக்குழுவின் எண்ணம். ஆனால் இங்கேதான் திமுக தலைமை மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. கள ஆய்வில் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் சாதாரண நிர்வாகிகள் அல்ல, பல முன்னாள் அமைச்சர்கள், பல ஆண்டுகளாக கட்சியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மாவட்ட செயலாளர்கள். இவர்களில் பலரும் கட்சிக்குள் மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டவர்கள். இவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் என்ன நடக்கும்? கட்சிக்குள் அதிருப்தி உருவாகும், உட்கட்சி மோதல் வெடிக்கும், கட்சியின் கட்டமைப்பே பாதிக்கப்பட வாய்ப்புண்டு. எனவே இவர்களை என்ன செய்வது என்ற கேள்விதான் ஸ்டாலின் முன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை நேரில் அழைத்து விளக்கம் கேட்டு எச்சரிக்கை கொடுத்து அனுப்பலாம் என்ற யோசனையில் ஸ்டாலின் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் ஸ்டாலினின் இந்த முடிவுக்கு சிலர் உடன்பட்டாலும் சிலருக்கோ உடன்பாடில்லை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையில் இது குறித்து வேறுபட்ட கருத்தில் இருப்பதாக கட்சி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கள ஆய்வில் குற்றச்சாட்டுக்குள்ளான நிர்வாகிகளை காப்பாற்றவே கூடாது. தவறு செய்தவர்கள் மீது தயவு தாட்சண்யமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய தலைமுறையினருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். இளைஞர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். மேலும் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அமைப்பு மாற்றத்தையும் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று உதயநிதி வலியுறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இந்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் திமுக வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. இதனால் தற்போது எழுந்திருக்கும் மிகப்பெரிய கேள்வி, ஸ்டாலின் என்ன முடிவை எடுக்க போகிறார் என்பதுதான். மூத்த நிர்வாகிகளை கண்டிப்பதுடன் விட்டுவிடப் போகிறாரா, அல்லது கட்சியை மறுசீரமைக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க போகிறாரா? இரண்டில் எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கான அரசியல் தாக்கம் மிக பெரியதாக இருக்கும் என்ற கருத்தும் இருக்கிறது. நடவடிக்கை எடுத்தால் மூத்த நிர்வாகிகள் அதிருப்தி அடையலாம். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடிமட்ட தொண்டர்கள் ஏமாற்றம் அடையலாம். அதனால்தான் இந்த முடிவு மிகவும் முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. திமுக தலைமை அமைத்த 36 பேர் கொண்ட குழு ஒவ்வொரு தொகுதியிலும் தனித்தனியாக கருத்துக்கள் சேகரித்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அதுவும் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் அல்லாமல் அடிமட்ட நிர்வாகிகளிடம் தனியாக கருத்துக்கள் கேட்கப்பட்டதாகவும், இதனால் கிடைத்த தகவல்கள் மிகவும் வெளிப்படையானதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. எனவே அந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த சில வாரங்களில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இருக்குமா, புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பதை தற்போது திமுக தொண்டர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒருபுறம் ஆட்சியில் இருக்கும் தாவேக தன்னுடைய அமைப்பை பலப்படுத்தி வருகிறது. மறுபுறம் தேர்தல் தோல்வியில் இருந்து மீண்டு வர திமுக தன்னுடைய கட்சி கட்டமைப்பை மறுசீரமைக்க முயற்சி செய்து வருகிறது. இந்த மறுசீரமைப்பு சாதாரண நிர்வாக மாற்றமாக இருக்குமா, அல்லது திமுகவின் அடுத்த தலைமுறையை உருவாக்கும் மிகப்பெரிய அரசியல் மாற்றமாக மாறுமா? அதற்கான பதில் ஸ்டாலின் எடுக்க போகும் முடிவில்தான் உள்ளது.